புகழும் சாயப்பாவுக்கே. ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்ருப்போம். யார்கிட்ட நம்மளோட பிரச்சனைக்கான வழி என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அப்போ அதுக்கான வழியெல்லாம் என்னவும் தெரியறதுக்காகவும் நம்மளோட அனைத்து கேள்விகளுக்கான பதிலும் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு சூப்பரான வழி என்னன்னு கேட்டோன்னா சாய் சச்சரித பாராயணம் தான், படிக்கிறது தான். நீங்கள் படித்து பாருங்கள். புக்கு இல்லாதவங்க யூடியூப்பில் சாய் சச்சரிதம் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா வரும். அதில் நிறைய பேர் பாராயணம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிக்குதோ அதை டெய்லி ஒவ்வொரு அத்தியாயம் கேளுங்க. 51 அத்தியாயங்கள் இருக்குது, 50 அத்தியாயங்கள் இருக்குது, கடைசியில் உரை இருக்குது. நீங்கள் பாராயணம் பண்ணி முடிச்சுன்னு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? பாபாவின் பரிபூரண அனுகிரகத்தை பெறுவதற்கு தினமும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் நித்திய பாராயணம் செய்யுங்கள். நீங்கள் பாபாவுக்கு மலர்கள் சமர்ப்பணம் செய்யாமல் இருந்திருக்கலாம், நீராடுவதற்கு மறந்திருக்கலாம், எத்தனையோ பூஜை புனஸ்காரங்களின் நியமங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஸ்ரீ சாய் சச்சரித பாராயணம் செய்வதற்கு மட்டும் நேரத்தை ஒதுக்காமல் இருந்து விடாதீர்கள். தினமும் காலையிலோ மாலையிலோ இரவிலோ ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த நூல் பாபா அருளியது. அதை தினமும் பாராயணம் செய்பவர்கள் பாபாவின் பரிபூரண அனுகிரகத்தை பெற்றவர் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாரும் சச்சரிதம் படிக்க துவங்குங்க. சாதனை கண்டிப்பாக புரிவீர்கள் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.